வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் மிகப்பெரிய காலை வணக்கம். நம்ம இந்த வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சீரீஸ்க்கான டாபிக் 6வது பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெமோக்ரஸி, அதாவது மக்களாட்சி அப்படிங்கிற அந்த டாபிக் தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். நம்ம சின்ன சின்ன வீடியோவாக பார்க்க போகிறோம். வீடியோ முடிஞ்ச உடனே புக் எடுத்து ஒரு தடவை நான் எங்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கணும் அதை அண்டர்லைன் பண்ணி வச்சு நோட்ஸாக மாற்றிங்க. ஒரே நாளில் 6வது நீங்கள் முடிச்சிடலாம். ஒரு நாள் போதும். நான் அண்டர்லைன் பண்ணிக்க மட்டும் நீங்கள் நோட் பண்ணாவே போதும். ஃபர்ஸ்ட்டு குடி தலியில குடி தலி தலி கோலோச்சு மாநில மன்னன் அடித்தலியி நிற்கும் உலகு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின் அடிச்சுவட்டை நானிலமே போற்றி நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மக்களுக்கு என்ன தேவை, மக்களோட தேவையை அறிந்து அதை நிறைவேற்றக்கூடிய மன்னன், அவங்களோட தேவையை அறிந்து ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு மன்னன். அந்த மன்னர் அவரோட பண்புகளை இந்த உலகமே போற்றி பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அடுத்தவரோட தேவையை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு மன்னன். குறிப்பாக இது யாரை பத்தி பேசுது அப்படின்னா மன்னரை பத்தி பேசுது. ஏன்னா குரூப் 4லயோ குரூப் 2லயோ குரூப் 1ல என்ன பண்றாங்க, இந்த மாதிரி திருக்குறள் இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சரியா? அடுத்து டேட்டா ஃபர்ஸ்ட் எங்க போறோம், இந்த ஆபிரகாம் லிங்கன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்னன்னா மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொல்றாரு. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொல்றாரு. யாரு? ஆபிரகாம் லிங்கன். இந்த பாடத்தோட ஃபர்ஸ்ட் டேட்டா. ரெண்டாவது, அதே போல் ஒரு நாட்டின் குடிமக்கள் தேர்தல் வழியில் தங்களது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும் அதன் மூலம் அரசு அதிகாரத்தில் நேரடியாக பங்கேற்பதையும் தான் மக்களாட்சி. So what is the meaning of democracy அப்படின்னா the people who are directly elected their representative and also participates in the governance அப்படின்னு சொல்லுது. மக்கள் தனக்கான பிரதிநிதியை ஒருத்தர் தேர்ந்தெடுத்து எம்எல்ஏ எம்பி அப்படின்னு தனக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அவர் மூலியமாக இந்த அரசாங்கத்தில் மக்கள் பார்ட்டிசிபேட் பண்றாங்களே அதுக்கு பேர் தான் டெமோக்ரஸி, மக்களாட்சி அப்படின்னு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நமக்கு சொல்லுது. தென் இந்த மக்களாட்சியோட பர்த் பிளேஸ் ஆரிஜின் என்ன அப்படின்னா கிரேக்கம் அப்படின்னு சொல்லும். டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு ஆங்கில சொல்லுக்கு டெமோஸ் அப்படின்னும் கிராட்டியா அப்படிங்கிற 2 கிரேக்க சொல்ல இருந்து பெறப்பட்டது. டெமோக்ரஸி அப்படிங்கிற அந்த வேர்டு டெமோஸ், கிராட்டியா அப்படிங்கிற 2 கிரேக்க மொழியிலிருந்து வாங்கினாங்கன்னு சொல்றாங்க. இல்ல டெமோஸ் அப்படின்னா என்னன்னா மக்கள், டெமோக்ரஃபி டெமோஸ் மக்கள், கிராட்டியா அப்படின்னா அதிகாரம் அல்லது ஆட்சியை பத்தி சொல்லுதுன்னு சொல்றாங்க. பாருங்க, அப்ப என்ன மொழி, என்ன வார்த்தை, என்ன மீனிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். சரியா? உலகத்தை பொறுத்த வரைக்கும் 2 வகையான மக்களாட்சிகள் இருக்கு. ஒன்னு டைரக்ட் டெமோக்ரஸி, நேரடி மக்களாட்சி. இன்னொன்னு மறைமுக டெமோக்ரஸி, இன்டைரக்ட் மக்களாட்சி அப்படின்னு சொல்றோம். அல்லது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு சொல்றோம். சரியா? இதுல என்னென்ன இருக்கு? நேரடி மக்களாட்சி அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு தடவை சட்டம் போடும் போதும் மக்கள் நேரடியாக அந்த சட்டங்கள் உருவாக்குவதில் பங்கேற்பாங்க. மக்கள் நேரடியாக அந்த சட்டங்களுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க, அங்கீகரிக்கிறாங்க, சைன் பண்றாங்க. நேரடியாக மக்கள் இதெல்லாம் பண்ணா அதுக்கு பேர் டைரக்ட் டெமோக்ரஸி, நேரடி மக்களாட்சி அப்படின்னு அரசியலமைப்பு நமக்கு சொல்லுது. அப்ப இதுக்கான சிறந்த எடுத்துக்காட்டு என்ன நாடு? சுவிட்சர்லாந்து. என்ன நாடு? சுவிட்சர்லாந்து தான் இதுக்கான சிறந்த எடுத்துக்காட்டா சொல்றாங்க. தென் அதுக்கு அடுத்தது இந்த லெசன்ல வேற என்ன இருக்கு அப்படின்னா இதுல பாருங்க, நேரடி மக்களாட்சி டைரக்ட் டெமோக்ரஸி எக்ஸாம்பிள் சுவிட்சர்லாந்து எப்படி இருக்கும்? மக்கள் அவங்க ஓட்டு போடுவாங்க, அது மூலியமா சட்டங்கள் விதிகள் உருவாக்கப்படும். பீப்புள் தேர் voting and creating the rules and regulation அப்படின்னு சொல்றோம். மக்கள் நேரடியாக பார்ட்டிசிபேட் பண்ணும். தென் இங்க பாருங்க, மக்கள் இருக்கிறாங்க, அவங்க ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறாங்க, நடுப்புற ரெப்ரசன்டேட்டிவ் கிரியேட் பண்றாங்க, அவங்க தான் சட்டங்களையும் விதிகளையும் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து கிரியேட் பண்றாங்க. இதுக்கு பேர் தான் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. அப்ப நம்ம எப்படி இருக்கோம் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டா? சரி, அப்ப எப்படி இருக்கும்? இந்தியா, இங்கிலாந்து, யுஎஸ்ஏ போன்ற நாடுகள் டெமோக்ரஸி, பட் த கண்ட்ரிஸ் இஸ் கால்டு ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. இது பிரதிநிதித்துவ மக்களாட்சி கீழே வருது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சரி, வேற என்ன இந்த இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இந்த கண்ட்ரியெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. தென் இந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சிங்கிறத மறுபடியும் 2ஆ பிரிக்கிறேன். என்னது? பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், தென் அதிபர் ஃபார்ம் ஆஃப் அதிபர் மக்களாட்சி கொண்டது பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம்பிள் இந்தியா, இங்கிலாந்து. அதுவே பிரசிடென்சி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம்பிள் யுஎஸ்ஏ, கனடா. இது கேட்பாங்க எக்ஸாம்ல, நல்லா பார்த்து வச்சுக்கணும். சரியா? ஜனநாயக ரீதியாக முடிவெடுப்பது, டெமோக்ராட்டிக் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னா என்ன? மக்கள்
அவங்களோட விருப்பங்களுக்கு உட்பட்டு அவங்க தன்னோட வாக்குகள் மூலியமாக ஒரு நபரை தேர்ந்தெடுத்து இவங்களோட விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருப்பார். அவர் பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ இவங்களுக்கு தேவையான அந்த தேவைகளையும் இவங்களுக்கு தேவையான மற்ற சலுகைகளையும் வசதிகளையும் கேட்டு பெறக்கூடிய அதிகாரம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் டெமோக்ராட்டிக் டிசிஷன் மேக்கிங்னு சொல்லப்படுது. ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? சரி, அடுத்தது 2007 ஐநா சபை என்ன பண்றாங்க, செப்டம்பர் 15ஆம் தேதி உலக மக்களாட்சி தினமாக அறிவிக்கிறாங்க. 2007 ஐநா த வேர்ல்ட் டெமோக்ரசி டே அப்படிங்கிறது 2007 ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 15ஆம் தேதி யார் இதை அறிவிக்கிறாங்கன்னா ஐநா, யுஎன், யுனைடெட் நேஷன் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் தான் இதை அறிவிக்குது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? தென் இந்திய அரசமைப்பு சட்டம் தான் உலகில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டங்களிலே மிகப்பெரியது. த லார்ஜஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு எதை சொல்றோம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம சொல்றோம். தென் இதோட சிற்பி, இதை வடிவமைத்தவர், டிராஃப்ட் கமிட்டியோட சேர்மன் யாரு, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இவர் தான் சேர்மன் அப்படிங்கிறத சொல்றோம். ஓகேவா? இவரோட இந்த டிராஃப்ட் கமிட்டி தான் இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷனே உருவாக்குச்சு. அதனாலதான் அம்பேத்கர் அவர்களை நம்ம என்ன சொல்றோம், இந்த அரசியலமைப்பின் சிற்பியாக நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? சரி, வேற என்ன இந்த லெசன்ல அப்படின்னா 18 வயது நிரம்பிய யார் வேணுமானாலும் தங்களோட பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசியலமைப்பு உரிமை அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஓட்டிங் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இட்ஸ் a constitutional rights. ஸோ உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்களாட்சி. நல்லா பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து. ஃபர்ஸ்ட் ஒரு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்த நாடு வந்து நியூசிலாந்து. ஐக்கிய பேரரசு யுனைடெட் கிங்டம் 1918ஆம் ஆண்டு தான் வழங்கினாங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா 1920 தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை அப்படின்னு. அதே காலகட்டத்தில் இந்தியாவில் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை வழங்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இருந்தாலும் தன்னோட முதல் பொது தேர்தலையே பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய நாடு பார்த்தீங்கன்னா இந்தியா. த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே இந்தியா என்ன பண்ணாங்க, பெண்களுக்கான வாக்குரிமை அப்படிங்கிறது வழங்கினாங்க அப்படின்னு சொல்றோம். தென் 79% ஆஃப் பீப்புள்ஸ், அதாவது 75% இந்திய மக்கள் நம்மளோட மக்களாட்சி மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு இந்த புத்தகம் நமக்கு சொல்லுது. சரியா? இது பெருசா நமக்கு தேவைப்படாது. இதுல என்ன பழமையான நீண்ட மன்னராட்சி இல்ல இங்கிலாந்தோட மகா சாசனம் இது மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? சரி, இதோட நம்ம இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற இந்த லெசனை வந்து நம்ம முடிவு கொண்டு வரோம். அப்ப இந்த லெசன்ல என்னெல்லாம் பார்த்தோம் நமக்கு ஐடியா இருக்கும். டெமோக்ரஸினா என்ன, ஆபிரகாம் லிங்கன் என்ன சொன்னாரு, டெமோக்ரஸிங்கிற வேர்டு எங்க இருந்து வந்துச்சு, டெமோஸ்னா என்ன, கிராஃபினா என்ன, தென் இந்தியாவோட அந்த டெமோக்ரஸி எப்படி இருக்குது, டைரக்டா இன்டைரக்டா ரெப்ரசன்டேட்டிவா வேர்ல்டுல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இந்த லெசன்ல பார்த்தோம். இதே மாதிரி ஒவ்வொரு லெசனும் சின்ன வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அடுத்த லெசன்ல சந்திப்போம். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த குரூப் 4 நமக்கானதான். இந்த தீபாவளி பரிசே அடுத்த குரூப் 4 வேலைக்கு நீங்க போறதுதான். ஹார்ட் ஒர்க் எப்பயுமே ஃபெயில் ஆகாது. நீங்களும் அடுத்த வருஷம் அரசு அதிகாரம் மாறிடுவீங்க. நன்றி.